ரீல்ஸ்லயோ, மொபைல்லயோ, டிவிலயோ எங்கேயாச்சும் ஒரு பாட்ட கேட்டுட்டு, அந்த பாட்டு உங்க மண்டைக்குள்ள வாடகை குடுக்காமலே வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? அது ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த பாட்ட நீங்க ரொம்ப இமோஷனலி அட்டாச் ஆகி கேட்டு, உங்க இமோஷன்ஸ் கூட மிக்ஸ் ஆகி கேட்கறனால, அது அப்படியே உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள போயிட்டு, நாள் முழுக்க அதையே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிதான் இமோஷனலி நீங்க என்ன விஷயம் நினைச்சாலும், உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை ரிப்பீட் பண்ணி, அதுக்கு ஈக்குவலான விஷயங்கள தான் உங்கள நோக்கி அட்ராக்ட் பண்ணும். நீங்க சோகமா இருக்கீங்க, உங்க கடன் பத்தியே நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு ஈக்குவலான கடன், பிரச்சனைகள், சோகம் இந்த ஃப்ரீக்வன்சில இருக்கிற விஷயங்கள் மட்டும்தான் உங்களை நோக்கி அட்ராக்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ நம்ம மனசுல நினைக்கிற ஒரு விஷயம் வெளியே ஒரு ஃப்ரீக்வன்சியா போய் அதுக்கு ஈக்குவலான ஃப்ரீக்வன்சில இருக்கக்கூடிய 10, 15 விஷயத்த நம்ம கிட்ட அட்ராக்ட் பண்ணி கொண்டு வரும். ஸோ நெக்ஸ்ட் நீங்க ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப யோசிக்கிறீங்க அப்படின்னா, அந்த தாட் அதுக்கு சொந்தக்காரங்க, ஊர்க்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு உங்களை நோக்கி தான் வரும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதனால நெக்ஸ்ட் டைம் சோகமான விஷயத்த பத்தி மட்டும் யோசிக்கணுமா, இல்ல சந்தோஷமான விஷயத்த பத்தி மட்டும் யோசிக்கணுமா அப்படின்னு நீங்களே முடிவெடுங்க.